இதெல்லாம் நான் வெளிநாடுகளெல்லாம் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். நான் அந்த ஃப்ளைட்டில் உட்காரப்போ நினைப்பேன், யாரோ செய்ய வேண்டிய ஊழியம், கர்த்தாவே என்னை வைத்திருக்கிறீர், என்னை நடத்தி செல்லுகிறீர். ஃப்ளைட்டில் போகிற சந்தோஷம்லாம் இருக்காது. இறங்கணுன்னு என்ன நடக்கும் எனக்கு தெரியும் இல்லையா? அங்கே போனால் புது தேசம், புது பாஷை, புது சாப்பாடு, புது ஜனங்க, புது மனநிலை. அது சரியாகி எல்லாம் வரத்துக்குள்ளே 1 மாதம் ஆகிடும், நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியா பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்று, எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்காருகிற அந்த சுகமே சுகம். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் என்கிட்ட. அதனால தான் அந்த இந்த மெம்பர்ஸு, இந்த ஜனங்க நிரம்பி வழியணும் அதெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி பிரபங்களை வச்சு கூட்டம் நடத்துறதும் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதிலே நான் நிலைத்து நின்றால் போதும் என்ற ஒரு எண்ணத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்.